அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரிசி மாவை நம்ம சுடுதண்ணியில் தானே பிணைவோம். அதே மாதிரியே சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஒரே நேரத்தில் ஊற்றினீங்கன்னா தண்ணி அதிகமாயிரும். இது இடியாப்ப மாவு பதத்துக்கு இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி மாவு சப்பாத்தி போட முடியும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இது நல்லா நம்ம பிணைஞ்சதுக்கப்புறம் சூடு தணிஞ்சோடனே இதே மாதிரி கை வச்சு நீங்கள் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்போ இதிலேருந்து தேவையான அளவு மாவு எடுத்துக்குவோம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது நல்லா தட்டிக்கோங்க. மாவு காயாமல் இருக்காங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ ரொட்டி கட்டையில் அரிசி மாவு போட்டுக்கிட்டு இந்த உருண்டையை நம்ம தட்டிக்குவோம். சப்பாத்தி மாவுக்கு தட்டுற மாதிரி அழுத்தம் கொடுத்து தட்டாதீங்க, லேசாக தட்டுங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தட்டுங்க. ஒரு இடத்துல கனமாகவும் ஒரு இடத்துல லேசாகவும் தட்டிடாதீங்க. எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தட்டிக்கோங்க. இப்போ நம்ம தட்டிட்டோம் பாருங்கள். நான் இது ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கேன். இதுலேயும் ரவுண்ட் ஷேப் வேணுன்னா நீங்கள் ஏதாவது அளவாக எடுத்து இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குன்னு. உங்களுக்கு வேணுன்னா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த இது தட்டிட்டோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா இதையும் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி சப்பாத்தியை போட்டுக்குவோம். பாருங்கள், இது ரவுண்டாக இருக்குது. நான் இதெல்லாம் வெட்டாமல் வச்சுருக்கிறேன். அது நம்ம வெட்டி வச்சது தோசைக்கல்லில் இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாக பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு சிக்கன் கீமா வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முட்டை சால்னா வச்சுருக்கேன். அதை நான் எப்படி செஞ்சேன்னு இன்னொன்று நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையும் சுட்டுட்டோம். பாருங்கள், முட்டை சால்னா வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணணுன்னு இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சதுரமாக எப்படி செய்கிறதுன்னு நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்